வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நெய் சோறும் சிக்கன் 65யும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கனை நல்லா மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு. இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போதான் முதல்ல எதுக்கு போடுறோம்னா அப்போதான் அந்த மாவெல்லாம் இதில் நல்லா சேர்ந்து வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம மாவை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் 65 மசாலாவை சேர்த்துக்கிறோம். இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம உப்பு இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. தயிர் சேர்த்துக்கிடுவோம். பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கிடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு நம்ம மசாலா பவுடர்லேயே இருக்குது, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும், நல்லா ஊறி வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் நெய் சோறு செஞ்சுக்கிடுவோம். இதில் 3 உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். 3 உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி. நீங்கள் உங்களுக்கு சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை வீட்டுக்கு வச்சுருக்க சாப்பாட்டு அரிசியிலையும் செஞ்சுக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வாங்க நெய்யை ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். 1.5 கிண்ணம் ஊற்றியிருக்கேன். போட்டுக்கிறேன். பாருங்க, எல்லாம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். 1 கைப்பிடி வெங்காயம். வெங்காயத்தை நல்லா பெருசாகவே வெட்டிக்கலாம். பிரியாணிக்கு மாதிரி கண்ணாடி பதம் வர தேவையில்லை, சும்மா நார்மலாக வதங்கினாவே போதும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் உரப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை போட்டுக்கிறேன், புதினா போட்டுக்கிறேன். 1 கைப்பிடி அளவு போட்டால் போதும். பாருங்க, இப்போ தயிரை ஊற்றிக்கிடுவோம். தயிர் ஊற்றிக்கிறேன்.
ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறலாம். ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்கலைல, அதனால இந்த மாதிரி புளிப்புக்காக பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நெய் சோறு வந்து ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்குருவோம். பாருங்க, இதில் 3 உலக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 3 உலக்கு அரிசி, 3 உலக்கு தண்ணி. நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம விசில் போட்டுக்குருவோம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுருவோம். மூடி போட்டு 2 விசில் வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுருவோம். பாருங்க, இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நெய் சோறை இறக்கி வச்சுட்டு நம்ம சிக்கனை பொரிச்சுக்கிடுவோம். பாருங்க, இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம சிக்கனை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா சிக்கன் வந்து உள்ளே வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வேகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடையில் இருக்கிறது போலவே நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ சாப்பிட்டா நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு சேர்த்தாலுமே கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்தா அந்த மாதிரி நல்லா நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற போலவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பச்சரிசி மாவு மட்டும் சிக்கனில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டு பரிமாறி பாருங்க. சிக்கன் வறுக்கும்போது இந்த மாதிரி கருவேப்பிலையை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால சிக்கனில் இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்து நீங்கள் வறுக்கும்போது போட்டுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி வாங்க இப்போ சாதம் எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க, சாதம் நல்லா புழு புழுப்பாக நல்லா வந்திருக்குங்க, உடையவே இல்லை. பாருங்க, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம பரிமாறிடுவோம். பாருங்க, நெய் சோறும் சிக்கன் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.